எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. எக்ஸ்க்ளோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் இந்த ஏர் டஸ்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வாயிலே ஊதிட்டு போயிடலாமே, கிளாத் வச்சு க்ளீன் பண்ணலாமே, கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை காரோட டேஷ்போர்டாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் ஒரு சில இடத்துலலாம் வந்து நம்ம கையை உள்ள விட முடியாது. வாயில் ஊதணும் அப்படின்னா மாய்ஸ்சர் இந்த மாதிரி நமக்கு பல பிரச்சனை இருக்குது. எல்லா எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டுக்கும் இந்த டஸ்ட்டுன்றது ஒரு பெரிய எதிரி. நாளடைவில் இந்த டஸ்ட்டு போய் அடைச்சிக்கிட்டு அந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை கூலாகவே விடாது. ஸோ அதனால உங்களுக்கு டேமேஜ் வரும். எக்ஸ்பென்சிவ் டேமேஜை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏர் டஸ்டரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். 2 வீலர் மெக்கானிக் ஷாப் போனீங்கன்னா அங்கேயே இந்த ஏர் டஸ்டர்லாம் வந்து ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒயர் இல்லாமல் கார்ட்லெஸ் உங்களுக்கு ஏர் டஸ்டரில் வருது. ஸோ இந்த ஒயர் இல்லாதனால உங்களுக்கு பிளக் பாயிண்ட்டை வந்து தேட தேவையில்ல. ரொம்ப கன்வீனியன்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 1711. ஸோ RPM வரைக்கும் இது சுத்தம் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. கார்ட்லெஸ்ன்றதுனால ஏதோ சும்மா சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். 4 ஸ்பீட் செட்டிங் டிஜிட்டல் டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் அவங்களே வந்து உங்களுக்கு QR கோடு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த சுவிட்சை உள்ளே ஆப்ரேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இங்கே இருக்குது, டைப் சி போர்ட் இங்கே இருக்குது. ஸோ அகரோ அப்படின்ற அந்த பேஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்டிக்கர் வந்து பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து LED லைட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேனோட ஸ்பீட் மோட்ஸ் இருக்குது. ஹெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று நான் யூசேஜ் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சார்ஜிங்கான இந்த கேபிள். இவ்வளோ தான் அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. எல்லா விதமான கூலிங் பர்பஸ்க்காகவும் உங்களுக்கு 5 நாசில் கிளீனிங் ஹெட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அட்டாச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இங்கே பாருங்க. அவ்வளோதான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ லாங் நாசிலில் தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கன்சோல் கேமிங்கு, அதுக்கப்புறம் இந்த டிவியோட வெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சிபியோட கேபினெட்ஸு, இந்த நாசில் அட்டாச் பண்ணிட்ட உடனே அடுத்த ஸ்டெப்பு பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு பேட்டரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இதில் வந்து 90% உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஃபேனு ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். இந்த நாசில் வந்து உங்களுக்கு ஷார்ப் நாசில்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த சின்ன பசங்க ஸ்விம்மிங் பூலு அதெல்லாம் இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த நாசில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த நாசில் வச்சு உங்களுக்கு டேஷ்போர்டை, காரோட டேஷ்போர்டை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் நாசிலு. நம்ம சீட்டுக்கு எல்லாத்துக்கும் நார்மலாக யூஸ் பண்ணலாம். இதில் BLDC மோட்டரை கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பேட்ரி பேக்கப் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும்.
இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஷார்ட் நாசில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் நாசில் வந்து இந்த கேம்ப் ஃபயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஊதாங்கோல் மாதிரி கூட இந்த ஃபயரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை மோட்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். P1, P2 இன்னும் பவரு, P3, P4 பாருங்க, அதுவே சுற்றுது பாருங்க. இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பியும் வந்து பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ எல்இடி லைட்டை நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா பவர் பட்டனை வந்து 2 டேப், டபுள் டேப் பண்ணிங்கன்னா எல்இடி லைட்டும் ஆன் ஆகிடும். திருப்பி ஆஃப் பண்ணுறதுக்கு டபுள் டேப், ஆஃப் ஆகிடும். யூஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் டைப் சி போர்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 2.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் 0லேருந்து. இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராடக்ட் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம். பை கைஸ்.